Good morning. In the application on the customer relationship application, not customer relationship management. Okay. In the application full and full ஒரு கஸ்டமர் எந்த டேட்டுக்கு நம்ம கால் பண்ணி அவங்கள அந்த டியூவை கட்ட சொல்லணும், அந்த பர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ண சொல்லணும் அப்படின்ட்டு அந்த கஸ்டமருடைய லிஸ்ட்டை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது, ப்ளஸ் அந்த கஸ்டமருக்கு வந்து எந்த டைமுக்கு நம்ம கால் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறது, அமௌண்ட்டு எந்த டைம் கொடுக்கணுன்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணி இன்டிமேட் பண்ணுறது தான் இந்த அப்ளிகேஷனுடைய ப்ராசஸ். இது வந்து ஃபுல் என்டையர் அப்ளிகேஷன் கிடையாது, இது ஜஸ்ட் ஹை லெவல் டிசைன். ஒன்ஸ் இந்த டிசைன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுனாக்கா நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் மூவ் போகலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷனில் எடுத்தோடனே லாகின் ஃபார்ம், இந்த லாகின் ஃபார்மில் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, தென் வி கோ டு த என்டையர் அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 மெனு. இந்த 5 மெனுவில் இனிஷியலாக ஹோம், மாஸ்டர்ஸ், கஸ்டமர் ஃபீட்பேக், ரிப்போர்ட்ஸ், லாக் அவுட். இந்த ஹோமில் வந்து இந்த டேட்டுக்கு எந்தெந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி பேமெண்ட்டை கட்ட சொல்லணும் அதுக்கான அந்த லிஸ்ட்டு வந்து இங்கே கிரிட்டில் வந்து லோட் ஆகிருக்கும். தென் நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர்ஸ். அதில் நம்ம ஃபஸ்ட்டு மாஸ்டர் கஸ்டமர் என்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், சிங்கிள் கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷனை நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய மாஸ்டர் இது. தென் இம்போர்ட் ஃப்ரம் எக்ஸல். இது வந்து அது ஹியூஜ் கஸ்டமர் லிஸ்ட்டு. ஓகே, பல்க் கஸ்டமர் லிஸ்ட்டை வந்து எக்ஸல் ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான பேஜ் இது. ஜஸ்ட் ப்ரௌசர்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணி பர்டிகுலர் எக்ஸலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டோடைய பேர் கொடுத்தனாக்கா கொடுத்து இம்போர்ட்னு கிளிக் பண்ண உடனே இம்போர்ட் ஆகிடும். அப்படி இல்லைனாக்கா சம் பக் இருந்துச்சுன்னா என்ன பக்குன்றதை உங்களுக்கு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். தென் நம்ம பார்க்க போகிறது டெலிகாலர் இன்ஃபர்மேஷன். இந்த டெலிகாலர் இன்ஃபர்மேஷன் என்ன பர்பஸ்க்காகனாக்கா பர்டிகுலர் கஸ்டமருக்கு எந்த டெலிகாலர் கால் பண்ணி அந்த பர்டிகுலர் கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த டெலிகாலருடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இங்கே நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம். தென் நம்ம போகிறது யூசர் க்ரியேஷன். இது எந்த பர்பஸ்க்காகனா இந்த அப்ளிகேஷன் வந்து எந்த லாகின் என்ட்ரு ஆகிட்டு எந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு ஃபுல் என்டையர் செஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கஸ்டமர் ஃபீட்பேக்கு. இந்த கஸ்டமர் ஃபீட்பேக்கில் ஒரு கஸ்டமருக்கு மோர் தென் 1 டிக்கெட் நம்பர் இருக்கலாம், மோர் தென் 1 குரூப் ஐடி இருக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் கஸ்டமர் ஐடியை செலக்ட் பண்ண உடனே அவங்களுக்கான டிக்கெட் நம்பரும் அவங்களுக்கான குரூப் ஐடியும் கிடச்சிரும், அவங்களுக்கான மற்ற இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்துடும். ஜஸ்ட்டு இந்த என்ட்ரி டேட்டில் எனி டேட் வந்து வந்துடும், கரண்ட் டைம் இங்கே வந்துடும், எந்த லாகின் வந்து என்ட்ரு ஆகிருக்காங்களோ அவங்களுடைய நேம் இங்கே வந்துடும். இது மூணுமே வந்து இந்த என்ட்ரி டேட்டு, டைமு, டெலிகாலர் நேம், இது மூணுமே வந்து ஹார்ட் கோடட், ஒன்லி ரீடபிள். ஓகே, தென் அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கான ரிமார்க்ஸ் என்னன்றதை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி விட்டுட்டு அவங்க அடுத்தது எந்த நாள் கால் பண்ண சொல்லியிருக்காங்க, எந்த டைமுக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணி சேவ் பண்ணிட்டேனாக்கா இந்த ரெக்கார்டை வந்து மெயின்டைன் ஆகிடும். ஓகே, தென் நம்ம பார்க்குறது இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்காகனாக்கா இன்னி டேட்டுக்கு எந்தெந்த கஸ்டமரை கால் பண்ணணும், நெக்ஸ்ட் வீக் எந்தெந்த கஸ்டமரை கால் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த ஒரு ஃபார்ம்லேருந்து நம்ம கேதர் பண்ணிகிட்டே வருவோம். ஓகே, அந்த பர்பஸ்க்காக தான் இந்த ஃபார்ம் யூஸ் ஆகுது. தென் இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரிப்போர்ட்ஸில் பேசிக்காக 4 ரிப்போர்ட் மட்டும் இப்போதைக்கு வச்சுருக்கோம். இந்த 4 ரிப்போர்ட்டு கஸ்டமர் லிஸ்ட்டு, டெலிகாலர் லிஸ்ட்டு, டெய்லி ரிப்போர்ட்டு, கால் ஃபீட்பேக்கு. இப்போதைக்கு இந்த 4 டைப் ஆஃப் ரிப்போர்ட் வச்சுருக்கோம். இன் ஃபியூச்சர் உங்களுக்கு எத்தனை டைப் ஆஃப் ரிப்போர்ட் வேணுனாலும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அந்த பர்பஸ்க்காக இந்த ரிப்போர்ட்ஸு. தென் லாக் அவுட்டு. இந்த என்டையர் ஃபைல் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணால் ஜஸ்ட் லாக் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். இதுதான் சங்கமேஸ்வரன் சொன்ன ரெக்கமெண்ட். தென் லாஸ்ட் வீக் வந்து உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம், இந்த டெமோ காமிச்சோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் உங்களை மீட் பண்ண முடியல, அதனால தான் இதை வந்து டெமோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சங்கமேஸ்வரன் சாரும் அவங்களுடைய ஐடி பர்சனும் எங்ககிட்ட சொன்னது என்னென்னா, இனிஷியலாக இந்த கஸ்டமர் என்ட்ரி ஃபார்மும் இந்த இம்போர்ட் எக்ஸல் ஃபார்மும் வேணாம், இதுக்கு பற்றி டைரெக்டாக நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் ஒன்று அங்கே ரன் ஆகிட்டு இருக்குது, .NET அப்ளிகேஷன் வித் பேக் அண்ட் SQL சர்வர். அந்த SQL சர்வருக்கான க்ரெடென்ஷியலை எங்ககிட்ட கொடுத்துருவீங்க. அந்த க்ரெடென்ஷியலை வச்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் கஸ்டமர் லிஸ்ட் எல்லாத்தையுமே 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ஆட்டோமேட்டிக்காக ஃபிஷ் பண்ணி ரெக்கார்டை வந்து இங்கே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்.
இந்த மாதிரி ஒன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்துச்சுனாக்கா ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த பர்டிகுலர் கஸ்டமர் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கான், அன்றைக்கி என்றைக்கு கால் பண்ணணுன்ற மாதிரி அந்த லிஸ்ட்டில் நம்மளால் எடுக்க முடியும். அந்த பர்பஸ்க்காக வந்து ஒவ்வொரு 1 ஹவருக்கு உங்களோட அப்ளிகேஷன்லேருந்து எடுக்கணும். இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபைனல் ரெக்யர்மெண்ட்னாக்கா எனக்கு இந்த மெயிலில் வந்து கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு கொடுங்க. ஓகே தேங்க்யூ சார். இதுதான் நம்மளுடைய என்டையர் சிஆர்எம் அப்ளிகேஷன். இதில் இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுறதுனாலும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே தேங்க்யூ.